ஐயா நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் ஐயா. இந்த டேட்டில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 1/8/18னா 9, 1/0னா 1ன்ற மாதிரிலாம் சொல்லி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அதெல்லாம் மக்கள் ஆழமாக நம்புறவங்களும் இருக்காங்க. ஓ இந்த டேட் ஆஃப் பர்த்னா அப்போ இந்த குணாதிசயம் எனக்கு இருக்குன்னு நம்புறாங்க. அது பல விஷயங்கள் ஒத்தும் போகுது. ஆக்சுவலாக அது உண்மையா? அது உண்மைதான். ஆனால் எல்லாமே மேட்ச் ஆகாது. அவங்க பெற்று சார்ட்டு தான் எல்லாமே தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் 4 பேர் மாற்றிருக்கீங்களே. ஆமாம். இப்போ வச்சிருக்க பேருக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகுது அவங்களுக்கு எல்லாமே. இந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் என் லைஃபே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி 3 சொதப்பல் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த ஜென்மத்தில் நான் பிறந்துட்டேன். நான் இந்த ஜென்மத்தில் பண்ற பாவ புண்ணியங்களுக்கு ஈடா எது நடந்தாலும் கர்மாவை நான் ஏத்துக்க ரெடி. ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ நான் பண்ணிருப்பேன், இந்த ஜென்மத்தில் பிறந்திருப்பேன், அந்த சுமையை நான் தூக்கி சுமக்கிறேன்னா இது ஒரு மாதிரி தெரியலையா? இதே இறைவனுடைய சிஸ்டம். அதுக்கு தக்கவர் எல்லாரும் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? விஜய் ஜென்மத்தில் நான் கெட்டவனா இருந்திருப்பேன், இந்த ஜென்மத்தில் நல்லவனா பிறந்திருக்கேன், அந்த கெட்டவன் மட்டும் நல்ல அனுபவிக்குமான்னு கேட்குறேன். நீங்க அதுதான் அந்த சத்கர்மான்னு பேரு. கர்மா சத்கர்மா. சத்கர்மாங்கிறது சுபத்துவம், கர்மாங்கிறது உங்களுக்கு நம்மளுடைய நெகட்டிவ் தான். நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச வினை தான் அது. ஓகே. இப்போ ஒருத்தர் ராஜேந்திரன்ட்ட கடை வாங்கிட்டாரு, ராஜேந்திரன்ட்ட கடை வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்காரு. முன் ஜென்மத்தில் ராஜேந்திரன்ட்ட இவரை ஏமாத்திருப்பாரு. ஓகே. அதனால பிறவி வேண்டாம்னு யோகிகள் முடிவெடுத்தது. அதுதான் வாசி தத்துவமாக இருந்து அவங்க வாழ்ந்து தன்னுடைய உடலை அந்த அண்ட சராசரத்தில் கலந்துடுறது, பிரபஞ்சத்தோடு கலந்துடுறது. அதுதான் வேதாத்திரி மகரிஷியுடைய சிஸ்டம். இப்போ வள்ளலர் தன்னுடைய உடலை வாசி தத்துவமாக தானே மாற்றி காற்று தத்துவமாக மாற்றி ஜோதி வடிவில் போனாரா இல்லையா? அந்த விஷயங்கள் ரமண மகரிஷிலாம் காற்றோட எல்லாம் கலந்தவங்க. ஓகே ஐயா, நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் ஐயா. இந்த டேட்டில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி 1லேருந்து 9 வரைக்கும் அது கூட்டத்தொகையோட சொல்லுவாங்க. இப்போ 1/8/18னா 9, 1/0னா 1ன்ற மாதிரிலாம் சொல்லி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அதெல்லாம் மக்கள் ஆழமாக நம்புறவங்களும் இருக்காங்க. ஓ இந்த டேட் ஆஃப் பர்த்னா அப்போ இந்த குணாதிசயம் எனக்கு இருக்குன்னு நம்புறாங்க. அது பல விஷயங்கள் ஒத்தும் போகுது. ஆக்சுவலாக அது உண்மையா? அது உண்மைதாங்கய்யா, அது உண்மைதான். ஆனால் எல்லாமே மேட்ச் ஆகாது. அவங்க பெற்று சார்ட்டு தான் எல்லாமே தீர்மானிக்கும். ஓகே. டேட் அவங்க பெற்று சார்ட்டு தான். இப்போ ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் பிறந்து எங்கேயும் சங்கரங்கோவில், நெல்லை மாவட்டம். ஆனால் நான் கோவைக்கு வந்தது, கோயம்புத்தூரை பார்த்ததே 99. அது வரைக்கும் நான் கோயம்புத்தூரை பார்த்ததே கிடையாது. கோயம்புத்தூரை பார்த்ததே கிடையாது. அங்கே கணேசன் ஒருத்தரை சந்திக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. சக்திவேல் ஒருத்தரை சந்திக்க போகிறது எனக்கு தெரியாது. இந்த கணேசும் சக்திவேல் தான் லைஃபே மாற்றினவங்க. ஆனால் இவங்களை எப்போ சந்திக்கிறேன்? 2 வருஷம் கழித்து சந்திக்கிறேன், 2-3 வருஷம் கழித்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இவங்க 2 பேர்த்த நான் சந்திக்கவே இல்லை. ஆனால் எனக்கு முதல்ல வேலை கொடுத்தவர் கணேசங்கிறவர். ஓகே. இது என் குருநாருக்கு எப்படி தெரியும்? அவர் ஜாதகம் கோயம்புத்தூர்ல போல செக்யூரிட்டி வேலை பார்த்தியோ? ஆமையா, நான் செக்யூரிட்டியாக இருந்தேன். அவர் பேர் கணேசா அப்படின்னாரு. ஆமையா, அவர் கர்நாடகக்காரரா? இதெல்லாம் சொல்ல முடியும். கர்நாடகாரான்னு கேட்குறாரு. ஆமையா, அவர் கன்னடம் பேசுறது. அவர் கர்நாடகா அப்படிங்கிற கர்நாடகா அதாவது கூர்க்கு பகுதியாலே அப்படிங்கிறாரு. ஆமையா கூர்க்கு, இது பேர் முண்டே அஸ்ட்ராலஜின்னு பேர். ஆமையா கூர்க்கு அப்படின்ற. இப்போ ஒன்றும் இல்லை, விருச்சிகம் கேணி வீடு, விருச்சிகம் கேணி வீடு. அதை நான் திருவல்லிக்கேணின்னு மாற்றிடுறேன். அதில் கேது இருந்தால் கேதுவுடைய தசை 7 வருஷம், அது 7 கிணறுன்னு மாத்துறேன். அவ்வளோதான் விஷயம். ஓ இவ்வளோதாங்கய்யா. இப்போ மீனராசி, மீனம்மா கும்ப ஆகாயம் காற்று வீடு, கும்ப விமான நிலையம். அப்போ அது மீனம் பார்க்கணும்னு மாத்துறேன். அவ்வளோதான் விஷயம். ஓ கும்பமும் மீனமும் அடுத்தடுத்த ராசி தானே. அப்போ அது மீனம் பார்க்கும். ஊர் பெயர்கள்லாம் வருது இல்லை? ஆமாங்க. இது ஜாதக அடிப்படையில் வந்ததா? அதாவது அந்த கிரகத்துக்கு பேர் இருக்கு, அதை எடுத்து நாங்கள் ஜாதகத்தில் ஃபிட் பண்றோம். அவ்வளோ விஷயம் இல்லை. நான் இன்னும் தெளிவாக கேட்டேன் மக்கள் புரிதலுக்காக. இப்போ கிண்டி, மீனம்பாக்கம், சைதாப்பேட்டைன்ற பேர் இருக்குல்ல, இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் வச்ச பெயர்களா, இல்லை மறுவன பெயர்களா, இல்லைனா இந்த ஆன்மீகம் சார்ந்திருக்க சில கதைகள், அதில் வர சில கேரக்டர்ஸ், அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயம், இதை வச்சு வந்த பெயர்களா? ஐயா, எல்லாமே ஒன்று தான். நீங்கள் கேட்குறது எல்லாத்துக்குள்ளேயும் அது அடங்கும். ஓ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ராபர்ட் கிளைவ் இங்கே இருந்தார், சென்னையில் இருந்தார், கட்டம் வச்சார், எல்லாமே பண்ணார் ராபர்ட் கிளைவ். சரியா? அவர் ராபர்ட் கிளைவோட ஜாதகத்தில் கடல் கடந்து இங்கே சென்னையில் இருக்கணும்னு இருந்திருக்கும். ஓகே. ராபர்ட் கிளைவ் இங்கே இருக்கணும்னு அவர் ஜாதகத்தில் இருக்கும். அவர் கூட ஆர்காட் நவாப் சொன்னாங்களே, முகமது அலி வாலாஜா, அவர் ஜாதகமும் இவர் ஜாதகமும் ஒன்றா இருக்கும், தொடர்பு இருக்கும். இது எங்கேயோ ஒரு ஜென்மாந்தரத்தில் பிறந்து அந்த ஆற்காடு குடும்பத்துக்குள்ளே போய் அவர் வார் பண்ணுறதுக்கு அவர் உள்ளே போய் அவர் மருதநாயகத்தை சந்திக்கிறது அவர் ஜாதகம் இருக்கும். கிரகம் தான் பேர் வைக்கிது, நீங்க பேர் வைக்கல. இப்பதான் கேட்கிறேன். இப்ப எனக்கு பேர் எங்க அப்பா வைக்கல, கிரகம் தான் பேர் வைக்க நான் சொல்றேன். சூப்பர். அந்த எண்ணத்தை உங்களுக்கு தூண்டுது, அவ்வளவுதான். எண்ணத்தை தூண்டுது. இப்போ இருக்கிற பெயர்களை, எக்ஸிஸ்டிங்கா இருக்க பெயர்களை ஜாதகத்தோடு நீங்க பொறுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா. அந்த கிரகம் இப்ப சூரியனா ரவி, சூரியனா ஆதித்யன், சூரியனா ஆதவன்,
சூரியன் தான் பிரகாசம், சூரியன் தான் வெளிச்சம். கூட கேது சேர்ந்தா கேது ஞானம், ஞான பிரகாசம்னு மாறும். ஓகே. அது குரு சேர்ந்தா அருள் பிரகாசம்னு மாறும். அது கிறிஸ்தவ பேர் இருந்தால் தேவ ஆசீர்வாதம்னு மாறிடும். குரு தான் தேவர்களின் தலைவன். 9ஆம் இடம் குருநாதர். குருநாதர் என்ன பண்ணுவார்? 9ஆம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட் 3ஆம் இடம். 3ஆம் இடம் தான் கை. குருநாதர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ அது தேவ ஆசீர்வாதம்னு மாத்துறேன். கிறிஸ்தவ பேராக மாற்றிடுவேன், இஸ்லாம் பேராக மாற்றிடுவேன். சனிங்கிறது என்னங்க ஐயா? ராகுங்கிறது பாம்பு. பாம்பு எப்படி சத்தம் போடும்? புஷ்ஷுன்னு சத்தம் போடும். சனி என்ன? ஆயில். இஸ்மாயில்னு மாத்துறேன். அது நீங்கள் இந்த கிரகத்தை நீங்கள் லவ் பண்ணால் தான் நம்மகிட்ட ஒரு எல்லாம் வராது. ஓகே. இப்போ 4 நாள் 10 நாள் ஜாதகம் பார்க்கலன்னா 3 நாளைக்கு எனக்கு வரவே வராது. ஓ. போர் அடிக்கும், எரிச்சலாக இருக்கும். என்னடா சொல்லணுமா இன்னைக்கு ஜோசியன்னு இருக்கும். பார்க்க பார்க்க அப்படியே அருவியாக வந்துடும். அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு ரெடி ஆகும், ரீசெட் ஆகும். அதுதான் இது அதே ஃபீல்டே இருக்கணும். ரோட்டில் போகும்போது பார்த்துட்டே போகணும். இது என்ன லொக்கேஷனு, இது என்ன. இப்போ அனுச நட்சத்திரம் வந்து நொங்கு, அனுச நட்சத்திரோடைய கண்டென்ட்டு நொங்கு. அது நான் நுங்கம்பாக்கம்னு மாத்துறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நிலராசி. கன்னிக்கு நேரம் ஆப்போசிட் மீனம் கடல் வீடு. அப்போ கடற்கரையில் மணலின்னு ஒரு பேர் இருக்கு. பேர் இருக்கா இல்லையா மணலின்னு? அப்போ கன்னி வந்து மணலி அப்படின்னு மாத்துறேன். இதுதான் கேட்குறேன். அதில் சூரியன் இருந்தால் கிறிஸ்தவர் இருந்தால் கிங்ஸ்லின்னு மாற்றிடுறேன். ராகு தொடர்பு கொண்டு சூரியன் தொடர்பு கொண்டு கன்னியில் இருந்தால் சூரியன் கிங்கு ராஜா, ராகு இசுங்கிற சத்தம் கிங்ஸ்லின்னு மாற்றிடுறேன் அதை. ஸோ எப்படி வேணால் எடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி பேர் அவங்களுக்கு வந்துடும். அப்போ சூரியங்கிற ராஜா, ராகுங்கிற இசுங்கிற சத்தம் அது நிலராசியில் இருக்குது. அப்போ கிங்ஸ்லி அது அப்படி பேர் மாறிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ வந்து துலாம் வந்து உங்களுக்கு வந்து துலாம் ராசிங்கிறது தராசு வீடு, வியாபார வீடு. இது எங்கே மாத்திரை சென்னைக்குள்ளே எங்கே கொண்டு வந்து எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரங்கநாதன் திருன்னு எடுக்கிறேன். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா அங்கே சூரியன் நீசமாகி சனி அங்கே பலமாவார். சரிங்களா? சனி சூரியன் தான் தியாகராஜன். அது பேர் தியாகராஜ நகர் தானே, டி நகர் தானே. இப்போ 4 சனி சூரியன் இருந்துச்சுன்னா டி நகரில் இருப்பாங்க. சூரியன் வந்து ராஜாங்க ஐயா. சரிங்களா ஐயா? சனி தியாகத்துக்கான கிரகங்க ஐயா. 2 சேரும்போது தியாகராஜான்னு மாறிடும், தியாகராயர்னு மாறும். ராகு பார்த்தா ராயராக மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு வில்லு வீடு, தனுசு வில்லு வீடு. அதுக்குள்ள அம்புன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். வில்லில் அம்பு வச்ச மாதிரி தான் இருக்கும். அது அம்பத்தூர்னு எடுக்கிறேன். அதே மேசத்தையும் அம்பத்தூர்னு எடுக்கலாம், அதை வில்லிவாக்கம்னு எடுக்கலாம். ஓகே. ஸோ இது பிரகாரம் தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் ஊர் மாறும்போது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஈரோடுக்குள்ள போனீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்குது. 4ஆம் இடங்கிறது வசிப்பிடம் வீடு. சனிங்கிறது பழைய பொருள். 4ஆம் இடம் பட்டிப்பாளையம். அப்போ ஈரோட்டில் பழையபாளையம்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, அது வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கருங்கல் பாளையம்னு ஒரு இடம் இருக்குது ஈரோட்டில். சனி கருங்கல். 4ஆம் இடத்துல தான் பட்டிப்பாளையம். இப்போ கால்நடை எங்கே நடப்போம்? பட்டி நடப்போம். கால்நடையை பட்டி நடப்போம். 4ஆம் இடம் வந்து படை வீரர்கள் வாழ்ந்த பகுதின்னு அர்த்தம். பாளையம்னா படை வீரர்கள் வாழ்ந்த பகுதின்னு அர்த்தம். அப்போ அது என்ன பண்ணுவோம்? பட்டிப்பாளையம்னு மாத்திரம். அதே ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா சம்மந்தமானது, மேக்கப்பு, இதெல்லாம் ரிஷபம் தான். கற்றுக்கலையா? அது சென்னைக்குள்ளக்க கோடம் பார்க்கும். தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு போனீங்கன்னா அந்த ரிஷபராசியை கொண்டு போனீங்கன்னா திருப்பூர் பின்னலாடை தொழில். அதே ரிஷபத்தை நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள கொண்டு போனீங்கன்னா ஒப்பனைக்கார வீதியாக மாறிடும். அது ஒப்பனை கலைஞர்கள் வாழ்ந்த பகுதி. மிதுனம் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? மிதுனத்தில் ராகு இருக்குது. ஒரு மீன லக்கணம். மிதுனத்தில் ராகு இருக்குது. ராகுங்கிறது பாம்பு. மேம்பாலம் ராகு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், மேம்பாலம் பயன்படுத்துகிறோம். அப்போ மீனம் 1, மேசம் 2, ரிஷபம் 3, மிதுனம் 4. மிதுன ராசி சிம்பல் என்னங்கய்யா? 2 குழந்தைய பிபி ஊதின மாதிரி இருக்கும், ஜெமினி மாதிரி சொல்றீங்க. அது ராசி பேர் இங்கிலீஷில் ஜெமினி. அது ஜெமினி மேம்பாலம்னு எடுக்கணும். ஜெமினி மேம்பாலம் எடுக்கும். அதே மாதிரி சூரியன் குரு கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது வந்து ஆலமரம், அது ஆலத்தூர்னு எடுக்கணும். அங்கே ராகு சம்மந்தப்பட்டா இப்போ அந்த டிரான்சிட்டில் அங்கே ராகு அங்கே இருந்துச்சுன்னா ஆலத்தூர் மெட்ரோவில் இருக்கீங்களான்னு கேட்கணும். இப்படியும் எடுக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறாங்களா சார்? ஆமாங்க. அது நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா ஜோதிடர் வந்து இந்த பேரில் ஆரம்பிக்கிற மாதிரி வைக்க சொல்கிறேன், இந்த எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி பேர்கள். இப்போ ஒரு பேரண்ட்ஸும் அந்த லெட்டரை ஃபாலோ பண்ணி தான் பேரை வைக்கணுமா, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு வேறு எதனா பேரை வச்சா குழந்தைக்கு எதனா பிரச்சனை வருமா? அப்படி இல்லைங்க, கிரகம் உங்களுக்குள்ள தூண்டி பேர் வைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு அந்த எழுத்து ஜோசியர் வச்சு வைக்கணும் இல்லை. இப்போ நானே ஒரு பேர் எழுதி கொடுத்துருப்பேன், அதை வச்சிருக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களே இல்லை ப்ரோ வீட்டில் சொல்கிறாங்க ப்ரோ அம்மாப்பா இந்த எழுத்துல தான் வைக்கணும் சொல்லிட்டு அந்த லெட்டரில் ஆரம்பிக்கிற பேரே வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக அது கரெக்டான்னு கேட்குறேன். அது சரிதாங்க, அது சரியான. எனக்கு அதில் இல்லாத வேற பேர் அவங்கள தூண்ட வைக்கும். அது இல்லை, நான் ஓப்பனாக கேட்குறேன். இப்போ ஒரு கா கி கு இது 3 எழுத்துக்களை மட்டும் தான் பேர் வைக்கணும்னு ஜோதிடர்கள் குறிச்சு கொடுத்துட்டாங்க. நான் அதில் தான் வைக்கணுமான்னு கேட்குறேன். நான் சா சு சி நட்சத்திரத்தை நீங்கள் நம்பி அதை விரும்பி செஞ்சீங்கன்னா அது செய்யலாம், வைக்கலாம்.
இல்லை அது நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் அதுக்குள்ளே தான் போவீங்க. அந்த சித்தாந்தத்துக்குள்ளே தான் நீங்கள் போவீங்க. எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. கிரகம் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, அவ்வளோதான். ஒரு மனுஷன் பேர் அவ்வளோ முக்கியம் தானே சொல்லுவாரு. ஆமாம். இப்போ எனக்கு வச்ச பேர் வேறு, இப்போ இருக்கிற பேர் வேறு. வச்ச பேர் என்ன? என்னுடைய பேர் முருகனுடைய பேர் சரவணன். சரவணன் வரும் பேர், சரிங்களா? அப்புறம் தென் மாவட்டத்தோட ஒரு பேர் ஒன்று இருக்குது, அதை சேர்த்து வச்சாங்க. ஆனால் எனக்கு நான் என் பேரை நான் வந்து 4 பேர் மாற்றி 4 பேர் விளங்கலை. இந்த காலம் இது எங்கள் ஐயாவை மூக்கேத்தவர் ஐயாவை சந்திச்சதுக்கு பிறகு இந்தந்த காலகட்டத்தில் பேரை மாற்றி தோத்துருக்கோம். அவரே இந்த திசையில் இந்த பேரை மாற்றிருப்படா, இந்த புத்தியில் இந்த பேரை மாற்றிருப்படா. ஆமையா கரெக்டையான்னு. அதுக்கப்புறம் ஒரு பேர் வச்சு கொடுத்து நீ வைக்காம விட்டியான்னாரு. இல்லைன்னா ரவுடி பேர் மாதிரி இருக்குது, இந்த பேரை மேலே வேறு பேரை மாற்றலைன்னாரு. அதுக்கப்புறம் ஐயா நான் ஒரு பேரை ஒருத்தர் வச்சு கொடுத்தாரு. இல்லை பேர் பாரதின்னு பேர் வருதாலேன்னாரு. வச்சு கொடுத்தவர் பேர் பாரதியார் வருதான்னு கேட்குறாரு. பாரதின்னு வருதானாரு. ஆமையா பண்டிட் அசோக் பாரதி அப்படின்னு. ஒரு நாள் திருப்பூருக்கு வர போய் பார்க்க போகும்போது என் பேரில் பாதி உங்களுக்கு தரேன், பண்டிட்னு வச்சுட்டு விஜய்னு வச்சுக்கோங்கிறாரு. அதான் பண்டிட் விஜய்னு அவர் வச்சு. ஆனால் நான் வைக்கவே இல்லை, அந்த பேரை வைக்கவே இல்லை. இப்போ ஒரு சினிமா நடிகர் பேரை வச்சுட்டீங்களேன்ட்டு நான் இப்படிதான் சொன்னேன். நான் சாஸ்திர பேரை வைங்கயான்னு. இது வைங்க சார் அவங்களுக்கு கூட விட்டுருங்க சார். இப்போ நீங்கள் 4 பேர் மாற்றிருக்கீங்களா? ஆமாம். இப்போ வச்சிருக்க பேருக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகுது அவங்களுக்கு எல்லாமே. இந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் என் லைஃபே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி 3 சொதப்பல் பண்ணியிருக்கோம் நம்மள. 3 சொதப்பல் வந்துச்சு. ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, ஒருத்தன் வேலைக்கே போல சோம்பேறியா இருக்கான். அவனுக்கு பேர் ஏதோ ஒன்று சம்திங் வருதுன்னு வைங்க. ஏன்னா அந்த பேரை நான் சொன்னால் அதில் இருக்க ட்ரிகர் ஆகிடுவாங்க. ஏதோ ஒரு பேர் ஒன்று இருக்கு. அவன் திடீர்னு யோசிக்கிறான், பார்த்துட்டு ஓகே ரைட்டு பேரை மாத்திரம் லைஃப் முன்னேறணும் போல இருக்கு அப்படின்ட்டு உங்களை ஆட்கள் கிட்ட வராயா வந்துட்டு ஐயா எனக்கு பேரை மாற்றி கொடுங்கன்றீங்க. நீங்களும் குத்துறீங்க. அந்த பேரை மாத்தினா மட்டும் உழைக்காம மேலே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அவன் ஜாதத்தில் பேரை மாத்திரக்கு விதி இருந்துக்கான்னு பார்த்தான்னு சொல்லுவேன். அது வேற இருக்கா? மாத்திரம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இல்லை இது தேராத ஜாதகம்னா அனுப்பிச்சு விட்டுருவேன். ஜாதகத்தில் தேர்வு திருப்பி கொடுத்ததில்ல இருக்கேன். ஓ, இது தேரா ஜாதகம் எதுக்கு நம்ம பணம்னு சொல்ல? அது சொன்னால் உங்களுக்கு ஹர்ட் ஆகாது? நான் அப்படி சொல்ல மாட்டேன், சொல்றது இல்லை சார். இந்த கூப்பிட்றேன் சார் கூப்பிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு நம்ம அனுப்பிச்சு விட்டுருமா? அது தேராத ஜாதகம், அதுக்கு எதுக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எந்தெந்த ஜாதகத்தில் தேராத ஜாதகம்னு சொல்கிறீங்க? ஐயா உங்களுக்கு ஜாதக கட்டம் அதாவதுங்கய்யா 3ஆம் இடம் முயற்சி, அது கெட்டு போய் கிடக்கும். ஓகே. லக்கணமும் கெட்டு போயிருக்கும். லக்கணம் ஜாதகர், லக்கணம் தான் தலை. லக்கணம் கெட்டு போச்சுன்னா சிந்தனை சரியாக இருக்காது. 3ஆம் இடம் முயற்சி, அதுவும் கெட்டு போய் கிடக்கும். 6ஆம் இடம் உத்தியோக பாவம், அதுவும் கெட்டு கிடக்கும். இது இந்த 3மே கெட்டு போச்சுன்னா அவர் எங்கே வேலைக்கு போவார்? ஓகே. 3 கெட்டு போச்சுன்னா அவர் வேலைக்கு போக மாட்டார்ல. அதுவும் இல்லாமல் மோசமான தசாபுத்தி நடக்கும். அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வயசை கடந்ததுக்கப்புறம் சொந்த தொழில் செய்யணும் எப்படி போய் செய்வாங்க? ஐயா ஒரு மனுஷன் 30க்குள்ளே செட்டில் ஆயிடணும். ஏதாவது ஒரு தொழில போய் ஃபிட் ஆயிடணும். எதுலையுமே ஃபிட் ஆகலைன்னா 50 வயசுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? பேரை மாத்திரம் பிரோஜனம் இல்லை. வடிவேல் ஜோக்கர் இருக்குல்ல, சும்மாவே இருக்கிறாரு, அது மாதிரி தான். இது மாதிரி நிறைய இருக்கு. அவர் ஜாதகத்தில் அப்படி இருக்கு. ஓகே சார். இப்போ இது போல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இந்த கொலை பண்ற குற்றங்கள்லாம் செய்யறாங்களே, ஒரு ஜாதக கட்டத்தை வச்சு இவன் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்ல முடியுமா என்ன? கொலை பண்ணதையே சொல்லியிருக்கேன். அப்படி நடந்திருக்கா? நடந்து இப்போ ஒரு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஓ, நான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃப்ளைட் ஏறி இங்கே வரேன். அங்கே கோயம்புத்தூர்லேருந்து 7:59 ஃப்ளைட் ஏறி இங்கே வரேன். காலையில் அந்த ஜாதகம் பார்க்குறேன். அந்த அவர் வந்து என்ன பண்ணிங்கன்னா, அந்த குண்டடம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, தாராபுரம் பக்கத்தில். ஓகே. கள்ளிமந்தயம்னு ஒரு ஊர் வரும். நீங்கள் மதுரையில் இந்த கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம், தாராபுரம் தாண்டி கள்ளிமந்தயம்னு ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம் வரும். கள்ளிமந்தயம், குண்டடம் இதெல்லாம் அந்த ரூட்டில் தான் வரும். குண்டடம் தாண்டி தான் கள்ளிமந்தயம். இந்த கள்ளிமந்தயத்துக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜ். ஆக்சுவலாக அவங்க வந்து தென் மாவட்டத்துக்காரங்க. கள்ளிமந்தயம் பூர்வீகம் அல்ல அவங்களுக்கு. கள்ளிமந்தயம் பூர்வீகம் அல்ல. நான் ஜாதகம் வேண்டி தம்பி இது உங்கள் ஊரில் அப்படின்னே, ஆமாம் சார் 3 தலைமுறைக்கு முன்னாடி மாறி வந்துட்டாங்க. எல்லாம் வரிசையாக கேட்டவர், இந்த பேர் இருக்கா, அந்த பேர் இருக்கா, இந்த பேர் இருக்குது சார், எல்லாம் இருக்குது சார். ஓகே. உங்கள் அப்பா ஏதாவது ஜெயிலுக்கு போனார் ஐயான்னு? ஆமாங்க, எங்கள் அப்பா கொலை பண்ணி சொத்து தகரால எங்கள் பங்காளிகளுக்குள்ளே வெட்டு குத்தாகி செயலுக்கு போய் சிறதண்டனை அனுபவித்து வெளியில் வந்து அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவருக்கு 9 வருஷம் நன்னடத்தையில் 9 வருஷத்தில் வெளியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சு நான் பிறந்தேன். சரி, இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இல்லையானே? எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆக்சிடெண்ட்டில் இறந்தாரானே? ஆமாம் ஆக்சிடெண்ட்டு. சரி, உங்கள் அம்மாவும் ஸ்பாட் அவுட் ஆனேன்? இல்லைங்கய்யா, எங்கள் அம்மா அங்கே அடிபட்டு மதுரை ஆஸ்பத்திரி கொண்டு உங்கள் அம்மா மதுரை மீனாட்சி மிஷன் கொண்டு வாங்க. ஆமையா, மதுரை மீனாட்சி மிஷன் கொண்டு போனாங்க. எங்கள் அம்மா உடல் உறுப்புகளை அப்புறம் தானம் கொடுத்தோம். எங்கள் அம்மா மூளைச்சாவு, எங்கள் அப்பா ஸ்பாட் அவுட்டு. டிவிஎஸ் 50 வண்டியில் போனாங்களா ஐயான்னு? ஆமையா, டிவிஎஸ் 50 வண்டி. அதில் அப்பா இறந்தாங்க. சரி, உங்கள் லேண்டுக்கு தென்கிழக்கு மூலையில் கிணறு இருக்கான்னு? ஆமையா, தென்கிழக்கு மூலையில் தான் கிணறு இருக்குது. அது வாஸ்து தப்பு, அந்த பூமியை கொடுத்துட்டு வேறு பூமி வாங்கிக்கோங்க, அங்கே இருக்காதீங்க. 25 வயசு தம்பி, இடத்த மாற்றிடுங்க, அங்கே இருக்காதீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பாவும் சூசைட்டு, அது 4 சூசைட்டு. எங்கள் அப்பா
உங்கள் ஜாதத்தில் உங்கள் தகப்பனார் கொலை செய்து சிறைக்கு போனவர்னு உங்கள் ஜாதத்தில் இருக்குது. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா குற்றம் பண்ண போறாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறேன். செய்வோம், கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். ஜாதத்தை வாங்கிட்டு வா, கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் கூலிப்படையில் இருக்காரு. நான் சொல்லுவேன் 7 வருஷத்துக்கு பேங்க்ல இருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ தப்பான தொழில் செய்றீங்க அப்படின்னு நம்ம டேரக்டாக கேட்டால் சங்கடப்பட்டுருவாங்கல்ல. சார் உங்கள் ஏதோ நெகட்டிவான தொழில், தப்பான தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. அந்த நபர் ஆள் இல்லை, அவர் வெட்டி கொண்டு விட்டாங்க அவரை. ஐயோ. ஆமாம், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாங்க ஐயா, அதான் காசுக்கு வர வழியில் போயிட்டுருக்கேன், என்ன ஏதாவது போட்டு தள்ளிடுவாங்களோன்னு கவனமாக இருங்க அப்படின்னு. கரெக்டாக ஒரு 6 மாதத்தில் அந்த ஆளையை கொண்டு விட்டாங்க. அவரே இருந்துட்டார். அது தகவல் இன்னொருத்தர் ஜாதகம் பார்த்து அவங்க மூலமாக சொன்னதை வச்சு எனக்கு தெரியும். ஓகே.